ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா HTML-ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த HTML-ல எப்படி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சைஸ்ல எப்படி ஹெட்டிங் கொடுக்கறது, டைட்டில்ல எப்படி கொடுக்கறது அப்படின்றத பத்தி பார்ப்போம். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா வந்து ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம் தான் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்க போறேன். அதுக்காக நம்ம இப்ப என்ன பண்றேன்னா இப்ப நான் போட்டு வச்சிருக்க ஃபோல்டர் நான் முதல்ல போறேன். நான் வந்து என்ன பண்றேன்னா டெக்ஸ்ட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல்ல நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல இதை ஓபன் பண்ணி காமிக்கிறேன். காமிச்சிட்டு அப்புறமேல இது பண்றேன். ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம் ஓபன் பண்றது தொட்டு நான் என்ன பண்றேன்னா அதை ரைட் கிளிக் பண்ணி ஓபன் வித் நோட் பேட். நான் வந்து இப்போ போடுற ப்ரோக்ராம் ஃபுல்லாமே வந்து என்ன பண்றேன்னா வந்து நோட் பேட்ல தான் நான் போட்டு காமிக்கிறேன். நீங்க நோட் பேட் பிளஸ் பிளஸ் யூஸ் பண்ணி நீங்க ப்ரோக்ராம்ஸ் போட்டுக்கலாம். இதுல வந்து நான் என்ன பண்றேன், இந்த இது தேவையில்லை, உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து இது தேவையில்லை, இதை ரிமூவ் பண்ணீங்க. வழக்கம் போல நம்ம வந்து என்ன பண்றோம், முதல்ல ஹெட் HTML அப்படின்றத நம்ம இது பண்றோம். முதல்ல டேக ஓபன் பண்றோம். இந்த இடத்துல HTML டேக ஓபன் பண்றோம், இங்க க்ளோஸ் பண்றோம். இந்த இடத்துல பாடின்றத ஓபன் பண்றோம், இங்க பாடின்றத க்ளோஸ் பண்றோம். இப்ப H1, H2, H3, H4, H5 and H6 அப்படின்னு 5 விதமான ஹெட்டிங் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஏன் வந்து திஸ் இஸ் த வந்து ஹெட்டிங் அப்படின்னே கொடுத்து வச்சிருக்கேன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும், என்ன டிஃபரன்ஸ் ஆகுது ஒன்னொன்னுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு H1க்கு H1 போட்டீங்கன்னா ஒரு சைஸ் வரும், H2 போட்டீங்கன்னா ஒரு சைஸ் வரும், H3 போட்டீங்கன்னா ஒரு சைஸ் வரும், H4 போட்டீங்கன்னா ஒரு சைஸ் வரும். அது மாதிரி H6 அப்படி வரைக்கும் போட்டோம்னா ஒவ்வொரு சைஸ் வரும். என்னென்ன சைஸ் வருது அப்படின்றத பத்தி முதல்ல பார்ப்போம். முதல்ல நான் என்ன பண்றது, சேஞ்சஸ் பண்ணாதனால நான் சேவ் பண்றேன். யூஸ்வலா என்ன பண்ணும், ஃபைல்ல போயிட்டு சேவர்ஸ் போயிட்டு உங்களுக்கு என்ன ஃபைல் நேம் டாட் வந்து HTML அப்படின்ற எக்ஸ்டென்ஷன்ல கொடுக்கணும். இங்க ஃபைல் டைப் சேவர்ஸ் டைப் இருக்குல்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்னு செட் பண்ணணும். நாம வந்து போன வீடியோல நம்ம வந்து சொல்லியிருந்த மாதிரியே வந்து நம்ம வந்து இந்த டாட் HTML கொடுக்கலனாலும் அல்லது வந்து நம்ம வந்து ஆல்னு செட் பண்ணலனாலோ நமக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இந்த இதில் நான் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்க தொட்டு நான் வந்து சேவ் பண்ணிக்கிட்டேன். நான் பழசெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிட்டு இந்த ஒரு ப்ரோக்ராமை மட்டும் நான் வச்சுக்கிட்டு இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் டபுள் கிளிக் பண்றேன். இப்போ டபுள் கிளிக் பண்றப்ப இப்போ டிஃபரன்ஸ் தெரியுதா நம்மளுக்கு? H1 கொடுத்தா இந்த சைஸ் வருது, H2 கொடுத்தா இந்த இது, H3 கொடுத்தா இது, H4 கொடுத்தா இது, H5 கொடுத்தா இந்த சைஸ், H6 கொடுத்தா இந்த சைஸ். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம ப்ரோக்ராம்ஸ்ல போட்டுக்கலாம். இந்த இதுல அதாவது H1 அப்படின்ற டேக பயன்படுத்தி H1ல இருந்து H6 வரைக்கும் உள்ள டேக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு இதா கொடுக்கலாம். இந்த இதெல்லாம் வந்து திஸ் இஸ் வந்து ஹெட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். ஹெட்டிங் 1 அப்படின்னு கொடுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஏன் நான் லைவா தான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா வந்து இதுல ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் பண்றப்ப உங்களுக்கு எந்த இடத்துல எரர் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால வந்து இப்ப ஹெட்டுக்கு H1, இப்போ வந்து நான் H2ன்னு மாத்திடுறேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா H3 அப்படின்னு நம்ம மாத்துவோம். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். Ctrl+S கொடுத்து நம்ம சேவ் பண்ணலாம். ஃபைல்ல போயிட்டு சேவ்னா கொடுக்கலாம். ஸோ வந்து நம்ம ஷார்ட்கட்டும் தெரிஞ்சு வச்சுங்க.
அதே சேம் டைம் வந்து எப்படி வந்து நம்ம ப்ராப்பரா போய் ஃபைல்ல போயிட்டு எப்படி சேவ் பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சுங்க. முதல்ல சேவ்க்கும் சேவஸ்க்கும் நான் வந்து எல்லா வீடியோலும் நான் முன்னால சொல்லியிருந்த எல்லா வீடியோலும் சொல்ற மாதிரி வந்து ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. சேவ் அப்படின்னா ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்க ஃபைல சின்ன எடிட் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல பயன்படுத்துறது தான் சேவ். இப்ப புதுசா ஒரு ஃபைலையே நம்ம சேவ் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல பயன்படுத்துறது தான் சேவஸ். சேவ்க்கும் சேவஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சுங்க. ஏன்னா சில சமயம் வந்து இன்டர்வியூ இது மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுத்து நம்ம பண்ணி, ஏன்னா நமக்கு எப்படி ஆகுது என்னன்றது நமக்கு தெரியறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் இதை மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து வச்சிருக்கேன். இப்ப நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்ப நான் மினிமைஸ் பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்றேன், இந்த ஃபைலை நான் திரும்ப ஓபன் பண்றேன். இப்ப ஓபன் பண்றப்ப வந்து பாருங்க, ஹெட் 1, ஹெட் 2, ஹெட் 3, ஹெட் 4, ஹெட் 5 அண்ட் ஹெட் 6 நமக்கு வருது. எப்படி இந்த நேம் நம்ம கொடுக்கறதெல்லாம் வந்து நம்மளோட இதுதான் கொடுக்கணும் அதுதான் கொடுக்கணும்ன்றதே நமக்கு மேண்டேட்டரி கிடையாது. நீங்க எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி வந்து நேம்ஸை மென்ஷன் பண்ணி நீங்க அவுட்புட் வந்து நீங்க காமிச்சுக்கலாம் பிராக்டிக்கல். இதனோட இந்த ஹெட் சைஸ் ஏதாவது வந்து ஹெட்டிங்கே எப்படி இந்த H1, H2, H3, H4, H5 அப்படின்றத பயன்படுத்தி எப்படி ஒவ்வொருத்தரும் சைஸை நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்றத பத்தி நான் பார்த்துருக்கேன். நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். இதனோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.